கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவரே நம்முடைய வழிகளை போதிப்பார். யாருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஈசாக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தனக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார். கர்த்தர் எங்கெல்லாம் போக சொல்றாரோ உடனே இடம் மாறி போவார். அவர் பெலிஸ்து நாட்டில் இருந்தபோது அந்த நாட்டு ராஜா, முதல் மந்திரி, தளபதி என்ன செய்யறாங்கன்னா, ஈசாக்கு உன்னை கண்டு என்ன செய்யறாங்க, ராஜா ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னு சொன்னா, நீ ரொம்ப வெகுவாய் பெருகி கொண்டே இருக்குது, உன்னுடைய செல்வம் பெருகு, நீ விவசாயம் செஞ்சிச்சுன்னா அது 100 மடங்காக அது உனக்கு பலன் அளிக்கிறது, நீ தொட்ட இடம் எல்லாம் என்ன இது பொன்னாக மாறுகிறது. அவர் நிறைய கிணறுகளை தோண்டியிருந்தா, அங்க தண்ணி, அங்க பஞ்சம் இல்லாம இருந்துச்சு, செடி கொடி எல்லாம் நல்ல வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. அதை பார்த்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், பயந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பயந்ததுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஈசா கிட்ட சொல்றாங்க, இந்த கணத்தெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஆள் வச்சு மண்ணு போட்டு மூடுறாங்க, துறவெல்லாம் மூடுறாங்க, மூடிட்டு நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி, ஓடிப்போன்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்போ ஒரு நன்றாக இருந்தா இந்த உலகத்துல என்னது பிடிக்காது, அல்லது உண்மையாக இருந்தா பிடிக்காது, ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்காது. அவற்றின் மத்தியிலும் ஈசாக்கு யாரை விட்டு விடல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு விடல. அவன் அப்படியே போய் என்ன வேற இடம் போனாலும் திருப்பி அங்க துறவு தோன்றான், அங்க திருப்பி அவனுக்கு ஆசீர்வாதம் தான். அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி ஈசாக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, இவ்வளோ காரியங்கள் செஞ்சு அவனுக்கு இடையூறுகள் பண்ணி அவன் ஈசாக்கு கோபப்படல. ஏன்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன, தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அது எப்படியா தான் இருக்குமா, நன்மைக்கான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு மனசுல ஏற்படும். பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க, சரி ஒரு உடன்படிக்கை அவனோடு கூட பண்றாங்க. பிள்ளைகளும் தங்கள் இடத்தை உண்டாக்கினார், அங்கே தங்கி கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். அவன் இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு விரட்டி போனாலும், அங்க போகிற இடத்துல அவர் எப்படி இருந்தான்னு சொன்னா, மிகவும் உண்மை உள்ள மனுஷனாக வாழ்றாரு. பிரச்சனைகள் நமக்கு வரும்போது பிரச்சனைகளை நாம் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி யார் நமக்குன்னா, இந்த எழுதிய அவன் ஈசாக்கை குறித்து எழுதுறவர் சொல்றாரு, ஈசாக்கு அநேக பிரச்சனையின் மத்தியில இருந்தாலும் உதை குறித்தும் அவர் பயப்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அவனோட கூட இருக்கிறார். ஜெபத்தோட தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் பயணம் செய்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு வசனம், தெரிந்து கொள்ளும் வழியை என்ன செய்வாரா, உங்களுக்கும் எனக்கும் போதிப்பார். நமக்கு என்ன நோக்கி இருக்குது, நம்ம இன்னைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, நம்ம காரியங்களை யோசித்து வச்சிருக்கோம், அது எப்படி நடக்கும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னா, அதை ஆண்டவர்கிட்ட சொன்னா அவர் நேர்த்தியாக ஏற்ற வேலையில ஏற்ற கருத்தை அவர் நமக்காக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் அவருடைய திட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். கவனத்தோடு ஜபத்தோடு செயல்படுத்தி தேவனுடைய வெற்றியை, அதை நமக்கு ஒருவேளை மனுஷர்கள்லாம் வேற மாதிரி பண்ணி கொடுத்தாலும் தேவன் அதை நமக்கு வெற்றியாக மாற்றி தர்றார். அந்த வெற்றி எப்படி இருக்குமா, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற விதம் பழைய சமயங்கள்ல நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வினோதமாகவும் இருக்கும். எப்படி இப்படி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதுதாங்க நம்ம ஆண்டவத்துல கிட்ட நெருங்கி போகும்போது அவர் நமக்காக உடைப்பட்டு நமக்காக அவர் உடன்பட்டு என்ன செய்வாராம், நம்முடைய காரியங்கள் நிமித்தமாக அவர் நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் வினோதமாக, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று அவர் அறிவார். உண்மையா இருங்கள், நன்மையை செய்யுங்கள், அவர் நம்மை நடத்துவார். அதனால் நம்ம எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு தைரியமாக என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, உறுதியாக இருக்கணும். ஜெபம் செய்வோம். தேவனே, எனக்கு நன்மை செய்வதற்கான திராணியை தாங்க, நாங்கள் நமக்கு உண்மையா இருக்கிறதுக்காக பலத்தை தாங்க தகப்பனே. மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை சாமி.
எங்களை நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.